ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் அடிக்கடி ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கான லிங்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஹிந்தி லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனல் லிங்க்கை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேனே தோ பஸ் ஐசே ஹி பூச் லியா அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் உன்னை சும்மா தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேசும் பொழுது. ஸோ கோச்சிக்காத, நான் சும்மா தான் அப்படி கேட்டேன், இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. ஸோ நான் கேட்டேன், இது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல வருது. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம எதை யாரை அப்படின்ற ஒரு ரெண்டு கொஷின் வேர்டை வேர்பு கூட கனெக்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போகும். நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ எதை கேட்டால் யாரை கேட்டாயின்னு நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின் கேட்க முடியாது. ஸோ மெயின்னே வரும், ஓகேங்களா. ஸோ மெயின்னே தோ. ஸோ இந்த தோ அப்படின்றது நிறைய இடங்கள்ல ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த தோவோட யூசேஜும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பஸ் அப்படின்னா சும்மா அப்படின்றது அர்த்தம். சும்மா அப்படின்னு சொல்றதுக்கு பஸ். ஐசேஹி அப்படின்னா அப்படி. பூச்லியா அப்படின்னா கேட்டேன் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, நான் சும்மா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ வெளியில போகும்போது சும்மா தான், ஏதோ ரீசன்லாம் இல்லை, சும்மா வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே பஸ் பாஹர் ஜா ரஹா ஹூன். இங்க வெளியில போயிட்டு வரேன், இது நீங்க ப்ரெசன்ட்ல சொல்றீங்க. பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் அந்த நே யூசேஜ்லாம் வரும், ஓகேங்களா. மே பஸ் அப்படின்னா சும்மா, பாஹர் அப்படின்னா வெளியில, ஜா ரஹா ஹூன் அப்படின்னா போயிட்டு வரேன். ஸோ போயிட்டு இருக்கா அப்படின்றது அர்த்தம். போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம லிட்ரலா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாஹர் ஜாக்கே ஆக்கர் ஹூன் அப்படின்னு சொல்லலாம். பாஹர் அப்படின்னா வெளியில, ஜாக்கே அப்படின்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆரஹாஹூன். ஜாக்கே ஆரஹாஹூன் இல்ல ஜாக்கே ஆத்தாஹூன் அப்படின்றத சொல்லலாம். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஜாக்கே ஆத்திஹூன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜாக்கே ஆரஹிஹூன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரஹாக்கு பதிலா பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ரஹி சொல்லணும். அடுத்தது, சும்மா ஹாய் சொல்ல தான் கூப்பிட்டேன், சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பஸ் பஸ் ஹாய் போல்னே கேலியே. ஹாய் போல்னே கேலியே அப்படின்னா ஹாய் சொல்றதுக்கு. சும்மா என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன், சும்மா ஹாய் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன், இந்த மாதிரி ஆக்சுவலா சொல்றதுக்கு ஹாய் போல்னே கேலியே அப்படின்னா சொல்றதுக்கு, ஹாய் சொல்றதுக்கு. ஃபோன் கியாத்தா அப்படின்னா கால் பண்ண அப்படின்றது அர்த்தம். அவங்க சும்மா சிரிக்கிறாங்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஓ லோக் அப்படின்னா அவங்க எல்லாரும் அப்படின்றது அர்த்தம். ஸோ லோக் அப்படின்னாலே மக்கள் அப்படின்றது அர்த்தம். அவங்க அதாவது தேர்ட் பர்சன் நிறைய பேரை நீங்க சொல்றதுனால ஓ லோக் அப்படின்றத சொல்றோம். இல்ல வே அப்படின்றதும் சொல்லலாம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வே சொல்லலாம். வே இல்லைன்னா ஓ லோக். பஸ் உன்ஹி ஹன்ஸ் ரஹேஹேன், சும்மாதான் அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் உன்ஹி. இந்த உன்ஹி அப்படின்ற வேர்டும் பஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. சும்மாதான், எந்த ரீசனும் இல்லாம அப்படின்றத குறிக்கிறதுக்கு. ஹன்ஸ் ரஹேஹேன் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படின்னா ஹன்ஸ் ரஹா ஹே அப்படின்னு வரும். ஹன்ஸ் ரஹா ஹே. அவள் அப்படின்னா ஹன்ஸ் ரஹி ஹேன்னு வரும். இங்க ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால ரஹே ஹேன்னு வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான உங்களுக்கு PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைமும் நம்மளோட வீடியோஸை ஃபுல்லா பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஏதாவது டவுட் அப்படின்னா ஃபுல்லா ரெஃபர் பண்றது உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி PDF ஃபார்மேட் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணது இல்லை, இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ண போற ஒவ்வொரு வீடியோக்கான PDF ஆக்சஸ், அது கூடவே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல ரொம்பவே முக்கியமா தேவைப்படுற ஹிந்தி வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லயும் எப்படி பேசுறது, ஒரு ஆண் பேசும் பொழுது, பெண் பேசும் பொழுது, இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல, எல்லா டென்ஸ்லயுமே, அது கூடவே ஒரு சில ரிப்பீட்டடான ஃபார்மேட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ் பிளஸ் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 500+ ஹிந்தி சென்டென்சஸ், இது எல்லாமே என்கிட்ட PDF ஃபார்மேட்ல இருக்கு. இந்த PDFs எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படின்னா ஓ, பஸ் அப்படின்னா சும்மா, தமாஷா தேக் ரஹாஹே அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு. ஸோ தமாஷ் அப்படின்னா வேடிக்கை அப்படின்றது அர்த்தம். தமாஷா தேக் ரஹாஹே அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு, தேக் ரஹாஹே அப்படின்னா பார்த்துட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு தமாஷா தேக் ரஹாஹே. நான் அப்படின்னா மே பஸ் தமாஷா தேக் ரஹா ஹூன். நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே
பஸ் தமாஷா தேக் ரஹி ஹூன் அப்படின்றத சொல்லணும். ரஹி ஹூன், ரஹா ஹூன் நீங்க உங்களை பத்தி பேசும் பொழுது. அவன் அப்படின்னா ரஹா ஹே, ரஹி ஹே. ஸோ அடுத்தது, உன்னால முடியும்னா நாளைக்கு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றதுக்கு ஹோ சகேதோ கல் ஜல்தி ஆவோ. ஸோ கல் ஜல்தி ஆனா அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அப்படின்னா கல், ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ஆவோ ஆயியே அப்படின்னா வாங்க, இல்ல ஆனா அப்படின்றதும் சொல்லலாம். ஹோ சகேதோ அப்படின்னா முடியும்னா அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம உங்களால முடியும் என்றால் சீக்கிரமா வாங்க அப்படின்றது தான் ப்ராப்பரான தமிழ். முடியும்னா அப்படின்றத மாதிரி சொல்றோம்ல, அதே தான் ஹோ சகேதோ இல்ல அகர் ஹோ சகேதோ அப்படின்றது தான் ப்ராப்பரான ஹிந்தி வார்த்தை. இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியும் என்றால் சீக்கிரமா வாங்க, முடியலன்னா விடுங்க. ஸோ முடியும், முடியலன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தாலே நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷ்ல பேசும்பொழுது சொல்லுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே ஹிந்தியில பேசும்பொழுது என்ன சொல்லணும், அகர் சொல்லணும். ஸோ அகர் ஹோ சகேதோ. பட் இங்க நீங்க வெறும் பேசும்பொழுது, நான் பேசும்பொழுது சொல்றேன், ஹோ சகேதோ சொன்னாலே முடியும்னா அப்படின்ற அர்த்தத்துல வந்துடும். அகர் சொன்னாலும் சொல்லலாம், விட்டாலும் விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, அகர் யூஸ் பண்ணியிருக்கா. அவரால் முடியும்னா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அகர் ஓ கர் சக்தே ஹே. ஸோ ஓ கர் சக்தே ஹே, ஹேன்னு சொன்னாலே போதும், தோ. ஸோ இல்ல நீங்க இங்க அகர் சொன்னாம வெறும் தோ மட்டும் சொன்னாலே போதும். ஓ கர் சக்தே ஹே தோ உன்ஹேன் கர்னே போலோ, அவனை செய்ய சொல்லுங்க, அவரை செய்ய சொல்லுங்க. இல்ல உஸ்னே கர்னே போலோ அப்படின்னு சொல்லலாம். அவரை செய்ய சொல்லுங்க, உஸ்னே கர்னே போலோ, அவங்கள செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹேன் கர்னே போலோ. கர்னே போலோ அப்படின்னா செய்ய சொல்லுங்க அப்படின்றத குறிக்குது. ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ கர்னே போலோ அப்படின்னா செய்ய சொல்லுங்க. கர்னே தோ, ட்ரை கர்னே தோ அப்படின்னா ட்ரை பண்ணட்டும். ஸோ ட்ரை அப்படின்றதுக்கு ஹிந்தியில கோஷிஷ். ஸோ கோஷிஷ் கர்னே தோ அப்படின்னா ட்ரை பண்ணட்டும். அந்த தோ வந்தாலே இட்டு பண்ணட்டும். ஆனேதோ அப்படின்னா வரட்டும், ஜானேதோ அப்படின்னா போகட்டும். அதே போல கோஷிஷ் கர்னேதோ அப்படின்னா ட்ரை பண்ணட்டும். உன்ஹேன் அப்படின்னா அவங்களால, ஜித்தனா ஹோசக்கே எவ்வளவு முடியுமோ, ட்ரை கர்னேதோ ட்ரை பண்ணட்டும், முடிஞ்ச வரைக்கும் அப்படின்றதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஜித்தனா ஹோசக்கேத்தோ அது உத்தனா அப்படின்றதும் சொல்லலாம். உன்ஹேன் ஜித்தனா ஹோசக்கேத்தோ உத்தனா ட்ரை கர்னேதோ அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். ஜித்தனா ஹோசக்கேத்தோ உத்தனா ட்ரை கர்னேதோ. எங்களால முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம்சே ஜித்தனா ஹோ சக்கே, ஹம்னே பாத் கர்னே தேக்கா. பேசி பார்த்தோம் அப்படின்னா பாத் கர்னே தேக்கா, பாஸ்ட் டென்ஸ். ஸோ தேக்கா, ஹம்னே நாங்க பேசி பார்த்தோம். ஸோ நாங்க பேசி பார்த்தோம் அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். அதனால அந்த நே கண்டிஷன் அப்ளை பண்ணி, எதை யாரை அப்படின்றத அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும். அதனாலதான் இங்க நே வருது, ஹம்னே. பாத் கர்னேதோ அப்படின்னா பேசி பார்த்தோம். பேசி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு பாத் கர்கே தேங்கே அப்படின்னு சொல்லலாம். பாத் கர்கே தேங்கே அப்படின்னா பேசி பார்ப்போம். ஸோ ஹம்சே ஜித்தனா ஹோ சக்கேதோ அப்படின்னா, ஜித்தனா ஹோ சக்கேதோ அப்படின்னா எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளோ அப்படின்றத அர்த்தம். ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு முத்சே ஜித்தனா ஹோ சக்கே மே ஆனேக்கி கோஷிஷ் கருங்கா, முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்றேன். ஆனேக்கி அப்படின்னா வருவதற்கு, கோஷிஷ் கருங்கா அப்படின்னா ட்ரை பண்ணுவேன். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கோஷிஷ் கருங்கி அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முத்சே ஜித்தனா ஹோ சக்கே தோ அப்படின்னு சொல்லணும். முத்சே ஜித்தனா ஹோ சக்கே தோ. அடுத்தது, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஜித்தனா ஹோ சக்கே காவோ, எவ்வளவு முடியுமோ அப்படின்னா ஜித்தனா ஹோ சக்கே, காவோ அப்படின்னா சாப்பிடுங்க. இல்ல நம்ம தமிழ்ல பேசும்பொழுது உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. ஆப் ஜித்தனா கா சக்கே ஹோ அப்படின்னா எவ்வளவு முடியுமோ, உத்தனா காவோ அப்படின்னா அவ்வளவு சாப்பிடுங்க. ஜித்தனா அப்படின்னா எவ்வளவு, உத்தனா அப்படின்னா அவ்வளவு அப்படின்றது அர்த்தம். உங்களால எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணம் இப்ப கொடுங்க, மீதி அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஜித்தனா ஹோ சக்கே உத்தனா பைசே அபி தேதோ. அபி தேதோ அப்படின்னா இப்ப கொடுங்க. ஸோ மீதி எல்லாம் நம்ம இப்ப முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்ததுதான். ஜித்தனா ஹோ சக்கே உத்தனா பைசா, உத்தனா பைசா அப்படின்னா அவ்வளவு பைசா. அபி தேதோ இல்ல அபி தே தீஜியே அப்படின்னா இப்ப கொடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்றதா அர்த்தம். பாக்கி பாத்மே தேதோ இல்ல பாக்கி பாத்மே தேனா. ஸோ கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தேதோ, தே தீஜி இல்ல தேனா அப்படின்றது எதுல வேணாலும் சொல்லலாம். பாக்கி அப்படின்னா மீதி அப்படின்றது அர்த்தம். மீதி அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு பாக்கி பாத்மே தூங்கா. ஸோ பாத்மே அப்படின்னா அப்புறம், தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு தூங்கா, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு தே தூங்கா. இல்ல இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா தூங்காக்கு பதிலா தூங்கி சொல்லணும். ஸோ அந்த மீதி அப்படின்றதுக்கு பாக்கி. மீதி பணம் எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பாக்கி பைசா கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். பாக்கி பைசா
கஹா ஹே. மீதி எல்லாம் நல்லா இருக்கு, இது மட்டும் தான் அப்படி நல்லா இருக்கு, சரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ மீதி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு பாக்கி சப் அப்படின்னா மீதி எல்லாம், தீக்கே அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்றது அர்த்தம். கொஞ்சம் சாப்பிடுங்க, மீதி அங்க வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு தொடா காவோ, இல்ல ரெஸ்பெக்டா சொல்லும்போது தொடா காயே அப்படின்னு சொல்லணும், காயே. பாக்கி வஹான் ரக்தோ அப்படின்னா மீதி அங்க வச்சிடுங்க. வையுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரக்கோ போதும், ரெஸ்பெக்டா சொல்லும்போது ரக்கியே போதும். வச்சிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரக் தீஜியே அப்படின்னு சொல்லணும். தோவோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தான் தீஜியே. ஸோ ரக் தோக்கு பதிலா ரக் தீஜியே அப்படின்னு சொல்லணும். வஹா ரக் தீஜியே. மீதி வேலை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பாக்கி காம் கல் தேங்கே. பாக்கி காம் அப்படின்னா மீதி வேலை, கல் தேங்கே அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஸோ நாளைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கல் தேதுங்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது மீதி யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பாக்கி கிஸ்கேலியே ஹே அப்படின்னு சொல்லலாம். இல்ல பாக்கி கிஸ்கோ தேனா தேனே வாலே ஹோ அப்படின்னு கேட்கலாம். யாருக்கு கொடுக்க போறீங்க, வர போறீங்க அப்படின்னா ஆனே வாலா, ஜானே வேலா. போக போறீங்க அப்படின்னா ஜானே வாலா. அதே போல கொடுக்க போறீங்கன்றதுனால தேனே வாலே ஹோ, தேனே வாலே ஹோ. கிஸ்கோ அப்படின்னா யாருக்கு, பாக்கி கிஸ்கோ தேனே வாலே ஹோ அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தா எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.